ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு கிரிவலமும் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய வாழ்வில் நிகழ்த்தக்கூடியவை. அப்படி ஒரு கிரிவலம் தான் குபேர கிரிவலம். சிலருக்கு இது பற்றி தெரிந்திருக்கும், பலருக்கும் இந்த குபேர கிரிவலம் பற்றி தெரிந்திருக்காது. அப்படி தெரியாதவர்கள் இந்த குபேர கிரிவலத்தை பற்றியும் அதன் மகிமையை பற்றியும் இங்கு தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். சிவ வழிபாடும் திருவண்ணாமலையில் கிரிவலமும் விதியையே மாற்றி எழுதக்கூடிய சக்தி வாய்ந்தது என்று சொல்வார்கள். திருவண்ணாமலையை எங்கு இருந்தும் நினைத்தும் மனதார வழிபட்டாலே அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்றும் சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஆன்மீக பூமியில் கிரிவல பாதையில் அடிக்கு 108 லிங்கம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவை அனைத்தையுமே நினைத்து வழிபட்டு வலம் வந்தால் எத்தனை மகா புண்ணியம் கிடைக்கும் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். அதிலும் ஒரு சில குறிப்பிட்ட நாட்களில் கிரிவலம் வந்தால் அளவில்லாத பலன்களை வாழ்க்கையில் பெற முடியுமாம். நாம் ஒவ்வொருவரும் முற்பிறவியில் செய்த ஏதோ ஒரு பாவத்தின் பலனாக கர்ம வினையால் இப்பிறவியில் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் செய்த பாவங்கள் மட்டுமல்ல, நம்முடைய முன்னோர்கள் செய்த கர்ம வினைகளின் பலன்களில் ஒரு பகுதி நம்மை வந்து சேரும் என்றும் சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அப்படி கர்ம வினையின் பயனாக வரும் துன்பங்களில் ஒன்றுதான் பண கஷ்டமும். இதற்கு பல நிரந்தரமான தீர்வுகள் இருக்கின்றன. அவற்றில் முக்கியமான ஒன்றுதான் குபேர கிரிவலம். பிறந்த ஜாதகத்தில் கோடீஸ்வர யோகம் இல்லாவிட்டாலும் கோடீஸ்வரராகும் யோகத்தை உருவாக்கி தருவதுதான் இந்த குபேர கிரிவலம். ஒவ்வொரு தமிழ் வருடமும் கார்த்திகை மாதம் வரும் சிவராத்திரி அன்று வான்உலகில் இருந்து செல்வத்தின் அதிபதியான குபேர பகவான் பூமிக்கு வருகிறார். அவர் திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் 7வது லிங்கமான குபேர லிங்கத்துக்கு பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பூஜை செய்கிறார். அப்படி பூஜை செய்துவிட்டு இரவு 7 மணியளவில் குபேர பகவானே திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்கிறார். அதே நாளில் நாமும் கிரிவலம் சென்றால் நமக்கு அண்ணாமலையின் அருளும் சித்தர்களின் அருளாசியும் குபேரனது அருளும் கிடைக்கும். இதன் மூலம் நாமும் நமது முன்னோர்களும் செய்த பாவங்கள் தீரும். நாம் மட்டுமல்லாது நமது அடுத்த 7 தலைமுறையும் நிம்மதியாகவும் செல்வ செழிப்புடனும் வாழும் என்பது ஐதீகம். கார்த்திகை மாத சிவராத்திரி அன்று ஒரே ஒரு நாள் கிரிவலம் சென்றால் அடுத்த 1 வருடத்திற்கு நமது வருமானம் நியாயமான விகிதத்தில் அதிகரிக்கும் என்றும், இந்த 1 மணி நேரத்தில் குபேரலிங்கத்தை தரிசிக்க முடியாவிட்டால் வருத்தப்பட வேண்டாம் என்றும் கூறுகிறார்கள். அதாவது மானசீகமாக குபேரலிங்கம் இருக்கும் இடத்தை நோக்கி வேண்டிக் கொண்டால் போதுமாம். இரவு 7 மணி ஆனதும் குபேரலிங்கத்தில் இருந்து புறப்பட்டு மீண்டும் குபேரலிங்கத்தில் வந்து கிரிவலத்தை நிறைவு செய்ய வேண்டும். அப்படி கிரிவலம் செய்யும் போது சிவ சிந்தனையுடனும் குபேர பகவானை போற்றியும் வணங்கி வழிபட வேண்டும். கிரிவலம் முடித்ததும் வேறு எந்த கோவிலுக்கும் செல்லாமலும் பிறர் வீடுகளுக்கு செல்லாமலும் நேரடியாக அவரவர் வீடு திரும்ப வேண்டும். கிரிவலம் செல்லும் போது செருப்பு போடக்கூடாது. ருத்ராட்சம் அணிந்து வேட்டி சட்டை அணிந்து சிவமந்திரங்களை மனதுக்குள் ஜபித்தவாறு கிரிவலம் செல்ல வேண்டும். கிரிவலம் முடிந்து அன்று இரவு கண்டிப்பாக அண்ணாமலையில் தங்க வேண்டும் என்பது ஐதீகம். தங்கி மறுநாள் வேறு எங்கும் செல்லாமல் அவரவர் ஊருக்கு செல்ல வேண்டும் என்பதும் எழுதப்படாத சம்பிரதாயம். அப்படி செய்தால் மட்டுமே குபேர கிரிவலத்தின் பலன் நமக்கு கிடைக்குமாம். கிரிவல பாதையான 14 கிலோமீட்டர்கள் முழுக்க ஏராளமான சித்தர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். நமது வீண் பேச்சு அவர்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது என்பதால் தான் வீண் பேச்சுக்கள் இன்றி கிரிவலம் செல்ல வேண்டும் என்பது விதியாகும். முடிந்தால் கிரிவல பாதையில் உள்ள சாதுக்களுக்கு அன்னதானம் வஸ்திரதானம் செய்து கோடி புண்ணியம் பெறலாம். மறவாமல் குபேர கிரிவலம் செல்வோம். குபேரனின் அருளால் சகல ஐஸ்வர்யங்களும் நம் வசமாகட்டும்.